தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல்களும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிறது. ஜனநாயகம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இந்தியாவில் ஜனநாயகம் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, அமெரிக்காவில் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, சீனாவில் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, ரஷ்யாவில் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான ஒரு அரசை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் நாம் பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்திய ஜனநாயகம் குறித்த ஒரு பார்வையை நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஜனநாயகம்னா என்ன, உண்மையிலே உங்கள் ஜனநாயகம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கேள்விக்குள்ளாக தான் நம்முடைய வாதமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்திய ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை திருப்பி அழைக்கிற அதிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த இதுக்கு அனுப்பி விட்டுருந்தோம். ஆனால் அவர்கள் தவறு செய்யும்போது அவர்கள் செயல்பாட்டை கேள்விக்குள்ளாக்குவதற்கு இந்த மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்புறம் என்ன ஜனநாயகம்? உனக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிகாரம் மட்டும்தான் இருக்குது, திருப்பி வைக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அது என்ன ஜனநாயகம் கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, ஒரு முதலாளியாக இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு குடும்பஸ்தராக இருந்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு துறையின் தலைவராக இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட துறையில் போய் பேச சொல்ல போகிறீங்க, அல்லது குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க, அல்லது ஒரு அரசியல்வாதிகிட்ட பேச அனுப்புகிறீங்க. அந்த நபர் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரதிநிதி ஒரு நபர்கிட்ட போய் பேசுகிறாரு, ஒரு துறையில் போய் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் பேசுனது சரியாக தவறான்னு கேள்வி கேட்க அதிகாரம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவர் தப்பு பண்ணாருன்னா அவரை தூக்கி போட்டு வேற ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அனுப்புவீங்களா இல்லையா? அனுப்புவீங்க. இப்போ இது ஜனநாயகமா? அல்லது ஒருதலை பட்சமாக ஒன்வே மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம், திருப்பி அழைக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லைன்னா அது என்ன ஜனநாயகம்? என்ன ஜனநாயகம் கேட்குறேன் நான். சரி, இது மட்டும் இல்லை, இன்னொன்றையும் பாருங்கள். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான அமைப்பு முறைகள் இருக்கிறது. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் பாடி, இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அதாவது அரசியல் சட்டத்தை இயற்றக்கூடிய பாராளுமன்றம், சட்டமன்றம் என்ற ஒரு அமைப்பு. இன்னொன்று அவர்கள் இயற்றக்கூடிய சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அதிகார வர்க்க அமைப்பு. இந்த அதிகார வர்க்க அமைப்புங்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமைச் செயலர் முதல் கீழே வில்லேஜ் விஓ வரைக்கும் உள்ள ஒரு அதிகார வர்க்கம் இருக்கும். தலைமைச் செயலர், துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அப்புறம் தாசில்தார், விஓஓ இப்படிங்கிற வரைக்கும் ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புங்கிறது எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு பாடி. இவர்கள் என்ன சட்டத்தை இயற்றிருந்தாங்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இவங்க. இந்த சட்டத்தை இயற்றக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் திருப்பி அழைக்கிறதுக்கோ கேள்வி கேட்பதற்கோ இந்த மக்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பியோ அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவார், எங்கே வேணாலும் போவார், என்ன வேணாலும் பேசுவார், நமக்கு எஜமானமாக ஆயிடுவார். நீ எதுக்கு தேர்ந்தெடுத்தேன்னா அவரை எஜமானாக தேர்ந்தெடுத்துடுறாரு. நீ மக்களுடைய பிரதிநிதியாக அந்த எம்எல்ஏ எம்பியை நீ தேர்ந்தெடுக்கல. யாரை தேர்ந்தெடுக்கிற? உனக்கு எஜமானனை ஒருத்தரை நீ தேர்ந்தெடுத்துக்கிறத. நீ ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆகிட்டார்னா அவர் 5 வருடத்துக்கு உனக்கு எஜமானன். அவர் நீ எந்த கேள்வியும் கேட்க முடியாது. மக்கள் மன்றத்தை பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர் அவர் இல்லை. அப்படி ஒரு சட்டம் அவருக்கு இல்லை. அவர் சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, கொள்ளையடிச்சு போனாலும் சரி, நீ எதுவுமே அவரை கேட்க முடியாது. சரி, நம்ம இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை, இனிமேல் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கருதுகிற பட்சத்தில் வேற ஒரு தொழிலின்னு ஜெயிச்சுட்டு போயிடுவார். அல்லது என்ன பண்ணுவார், வேற ஒரு கட்சி, நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு செல்வாக்குள்ள கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு தொழிலின்னு அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி ஜனநாயகம்னு ஏற்றுக்க முடியும்? நம்ம யோசிக்க வேண்டாமா? சரி, ஒன்று இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகார வர்க்க அமைப்பு முறைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அமைப்பு முறையை நாம் தேர்ந்தெடுப்பதே கிடையாது. இப்போ பாளையங்கோட்டை இருக்குது, பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் ஒரு தப்பு பண்ணார், பாளையங்கோட்டை தாசில்தார் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த மக்களுக்கு கிடையாது. இங்கே மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகம், உள்ளூர் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லி பல்வேறு பஞ்சாயத்துகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது, பல்வேறு ஊராட்சி மன்றங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஊராட்சி மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருந்துகிட்டு இருக்காங்க, உறுப்பினர் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊராட்சி மன்றம் கூட ஒரு காவல் ஆய்வாளர் தப்பு பண்ணால் கேள்வி கேட்க முடியாது. காவல் ஆய்வாளர் தப்பு பண்ணால் அவருக்கு மேலே உள்ள அதிகாரி தான் கேட்க முடியும். அவருக்கு மேலே உள்ள அதிகாரி தப்பு பண்ணால் அவருக்கு மேலே உள்ள அதிகாரி தான் கேட்க முடியும். இந்த அதிகார வர்க்க கூட்டத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பதும் கிடையாது. இவர்களுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லை. இவர்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு கடமைப்பட்டவர்கள் அல்ல, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்கள் அல்ல. அப்புறம் என்ன ஜனநாயகம்? என்ன ஜனநாயகம்? நீ அமெரிக்கா எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காவை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அமெரிக்கா வளர்ச்சியை பாரு, அமெரிக்காவுக்கு போய் சம்பாதி, அமெரிக்காவில் இருக்கிறது பெரிய ஒரு பெருமிதமான வாழ்க்கை முறை. என் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னா அது ஒரு பெருமை, என் வீட்டம்மா என் பொண்டாட்டி அமெரிக்காவில் இருக்கிறான்னா அதுக்கு ஒரு பெருமை, என் மருமகன் அமெரிக்காவில் வேலை செய்கிறேன்னா அதுக்கு ஒரு பெருமை, என் மருமகன் லண்டனில் வேலை செய்கிறேன் அதுக்கு பெருமைலாம் சொல்லி பேரும் பேசுவோம். அதெல்லாம் ஓகே, நல்லது தான்.
ஆனால் அமெரிக்க ஜனநாயகம் என்ன சொல்லுது? அமெரிக்காவில் ஒரு போலீஸ் அதிகாரி தப்பு பண்ணால் அந்த போலீஸ் அதிகாரியை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம், தண்டிக்கின்ற அதிகாரம் அங்கே உள்ள மக்கள் மன்றத்துக்கு இருக்குது. உதாரணமாக ஒன்று சொல்லுவேன். சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு கருப்பின இளைஞரை ஒரு காவல்துறை அதிகாரி வந்து காலால் மிதித்தே கொண்டு விடுகிறார். அவனை என்ன பண்ணுறாரு? காலால் மிதித்து ஒரு வெள்ளையின போலீஸ் அதிகாரி அந்த கருப்பினரை கொண்டு விடுறாரு. அந்த வெள்ளை போலீஸ் அதிகாரியை மக்கள் மன்றம் சம்மன் அனுப்பி அவரை வந்து விளக்கம் கேட்டு மன்னிப்பு கோர வச்சு பல்வேறு நடவடிக்கைகளை அந்த அதிகாரி மீது எடுத்தது. இது போன்ற அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்குதா? இங்கே 2 வகையாக வச்சுக்கிட்டு இருக்க. சட்டத்தை ஏற்றக்கூடிய ஒரு பாடி, சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிற 2 அமைப்பு முறையை வச்சுட்டு இருக்கிறேன். இந்த 2 அமைப்பு முறையும் நமக்கு போதுமான ஜனநாயகம் கொடுக்கப்படலை. அப்புறம் என்ன ஜனநாயக நாடு பீத்திக்கிறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இது என்ன ஜனநாயகம்? சரி, சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கம்யூனிஸ்ட் நாடு, சர்வாதிக நாடு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கிறோம். சீனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தான், ஒரு வகையில் சர்வாதிக நாடு தான், ஒரே கட்சி ஆட்சி முறை தான். ஆனால் மக்களுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா நமக்கு? இப்போ உதாரணமாக ஒரு கிராம சாலை அமைக்கிறாங்க, ஒரு பூங்கா அமைக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, ஒரு தொழிற்சாலையை தொடங்குறாங்கன்னு சொன்னால் அந்த பகுதியை சேர்ந்த கமிட்டி, ஊர் கமிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பர்களாக இருப்பாங்க, தலைவர்களாக இருப்பாங்க. இந்த ஊர் கமிட்டி முன்னாடியில் தான் அந்த பள்ளிக்கூடம் கட்டுறது, தொழிற்சாலை கட்டுறது, எவ்வளவு சுண்ணாம்பு சேர்க்கறது, எவ்வளவு சிமெண்ட் சேர்க்கறது, எவ்வளவு ரூபா போட்டு கட்டுறோம், எவ்வளவு தரமாக கட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் அந்த ஊர் கமிட்டிக்கு இருக்குது. உனக்கு இருக்கா? பாளையப்பட்டியில் ஒருத்தன் தெருவிளக்கு அமைக்கிறான், சாலை அமைக்கிறான், பூங்கா கட்டுறான், விளையாட்டு மைதானம் அமைக்கிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ ரூபா செலவு பண்ணி விளையாட்டு மைதானம் அமைக்கிறான், அவன் என்னென்ன கலவையில் போடுறான், என்னென்ன தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இது உண்மையிலே தரமானதானா அப்படிங்கிற கண்காணிக்கிற அதிகாரம், கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எல்லாம் அவங்க நம்மள்கிட்ட இருக்குதா? ஒரு கட்டடம் கட்டுறதுனா இவ்வளோ சிமெண்ட் கலவை சேர்க்கணும், இவ்வளோ ஜல்லிக்கல் சேர்க்கணும், ஒரு ரோடு போடுறதுனா இவ்வளோ ஜல்லிக்கல் இருக்கணும், இந்த மாதிரியான ஜல்லிக்கல் இருக்கணும், இந்த மாதிரியான தாரம் வைக்கணும், இந்த மாதிரியான அமைப்புமுறை இருக்கணும்னு சொல்லி விதிமுறையிலே இருக்குது. அந்த விதிமுறையில் யாராவது பின்பற்றுறாங்களா? லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் தண்டிக்கக்கூடிய அதிகாரம், கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த மக்கள் மன்றத்துக்கு இருக்கா? தனிநபராக சண்டை போட்டுட்ருக்கோம், அது நடைமுறைக்கு வராது. உடனே நம்ம மேலே தான் ரவுடித்தனம் பண்ணான்னு சொல்லி யார் சண்டை போடுறாங்களோ அவங்க மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் மன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன ஜனநாயகம்? கேள்வி கேட்குறது அதிகாரம் கிடையாது, இந்த மக்கள் மன்றத்துக்கு பதில் அளிக்க வேண்டிய அதிகாரம் கிடையாது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாமாம்மா. ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் மத்தியில் வந்து அந்த பிரதிநிதி வந்து என்ன பண்ணுவாராமா? பதில் சொல்ல மாட்டாராமா, வந்து என்னென்னு பார்க்க மாட்டாராமா, மக்கள் அதை கேட்க முடியாதம்மா. என்னடா ஜனநாயகம் இது? என்ன ஜனநாயகம்னு கேட்குறேன். இப்போ வந்து சபாநாயகர் அப்பாவு இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுதேன். சபாநாயகர் அப்பாவு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அங்குள்ள மகளிர் குழுக்களுக்கு போதுமான கடன் வசதி செஞ்சு கொடுக்கணும், இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை அந்த மக்கள் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மனு எழுதி சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் நேரம் எங்கே வந்து தெரியுமா கொடுக்குறாரு மனுவை? மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவர் நேரடியாக உத்தரவு போட்டு என்ன பண்ண முடியாது, அதான் நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த இதுக்கு குடிநீர் போடுறதுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டு சாலை வசதி செஞ்சு கொடுங்க, இந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்லாம் உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு கிடையாது. அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்குது. அவர் மாவட்ட ஆட்சியரை நேரில் வந்து சந்தித்து அந்த மனுவை கொடுக்குறாரு. எங்கள் தொகுதி மக்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் நடைமுறை. ஆக இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு கேலி கூத்தான ஜனநாயகம், மக்களை ஏமாற்றுகிற ஜனநாயகம், ஒரு தோல்வியான ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை வைத்துக்கொண்டு தான் நாம் ஏற்கனவே கடந்த கால பதிவில் குறிப்பிட்டது போல உலகமய கொள்கை, தாராளமய கொள்கைகளை வைத்துக்கொண்டு மக்களை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒடுக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அடுத்த பதிவு என்பது எப்படி இந்த வடிவங்கள், வெவ்வேறு வடிவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, ஒடுக்குமுறை வடிவங்கள் என்பதை நாம் அடுத்ததிலே பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.